ஊழல் செய்துள்ளதாகவும் தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க IAS அதிகாரி சகாயம் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் இளைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சகாயத்தை ஆதரித்து அடுத்த கட்டமாக பல்வேறு பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் கூட்டத்தில் பங்கேற்று வந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு பொருட்கள் இன்னும் 300 ஆண்டு காலம் திருப்பங்க வீட்டு நம்மளோட கடமை. ரொம்ப முக்கியமான விஷயம், திருப்பி போகும்போது நம்ம ரொம்ப உறுதியா கலந்து போறோம். இது மாதிரி ஒரு கூட்டம் தமிழ்நாடு இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் இந்த ஊடகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு மிகப்பெரிய இளைஞர் எழுச்சியை இன்னைக்கு உருவாக்கி ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்க அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கூட்டம் போடுவோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐயாவின் ஆதரவாளர்கள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் போட்டு இந்த இயக்கத்திற்கு ஒரு புதிய ஒரு பெயரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை நாங்கள் அறிமுகம் செய்வோம். அதன் பிறகு எங்களுடைய தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்போம். லஞ்சம் தவிர்த்து சத்தியம் பயங்கரமான பார்லிமெண்ட் சத்தியம் தாங்க. எனக்கு வந்து வீட்டுல இருந்தே ப்ராப்ளம். என் தாய்மாமா வந்து இன்னைக்கு வரைக்கும் லஞ்சம் வாங்கதே இல்லை. ஏகப்பட்ட மிரட்டல்